வணக்கம். தகாத காதல் உறவால் இளங்குடும்பத்தினருக்கிடையிலே ஏற்பட்ட தகராறு காரணமாக இன்று வவுனியாவிலே குடும்ப பெண் ஒருவரை தன் கணவர் கழுத்தறுத்து கொன்ற சம்பவம் இன்று வவுனியாவிலே இடம்பெற்றிருக்கிறது. அரச பாடசாலையில் ஆரம்ப பிரிவு ஆசிரியையாக கடமையாற்றிய 32 வயதுடைய ரயூட் சுவர்ணலதா என்பவரே அவரது கணவர் இன்று காலை அவருடைய கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் வவுனியாவிலே இடம்பெற்றிருக்கிறது. நைனா மடு என்ற பகுதியிலே தன்னுடைய மனைவியின் கழுத்தை அறுத்து உடலை காட்டு பகுதியில் போட்டுவிட்டு தலையுடன் புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு தன்னுடைய கணவர் சென்றிருக்கிறார். இது எதனால் நடந்தது என்று சொல்லி பார்த்தால், இவர்களுக்கு இடையிலே ஏற்கனவே பல வருடங்களாக இவர்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது குடும்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எதனால் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், இந்த 32 வயதாகிய இந்த சுவர்ணலதா, அதாவது இவர்கள் ஒரு ஆசிரியை, ஒரு டீச்சர், இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நபருடன் தொடர்பு இருந்திருக்கிறது. அதாவது ஒரு காதல் இருந்திருக்கிறது. இவரை விட வயது குறைந்த ஒரு இளைஞருடன் இந்த சுவர்ணலதாவுக்கு ஒரு காதல் இருந்திருக்கிறது. அப்ப இந்த காதலின் காரணமாகவே இவர்கள் கணவன் மனைவிக்கு இடையிலே பல வருடங்களாக பிரச்சனை நடந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்ப அது பிரச்சனை நடந்து போலீஸ் கேஸ் எல்லாம் நடந்திருக்கிறது. அதெல்லாம் சரியாகி இவர்கள் மறுபடியுமாக சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த சுவர்ணலதா கர்ப்பமாகி இருந்திருக்கிறார். அந்த நிலையிலும் இப்போது இந்த சுவர்ணலதாவின் காதலனாக இருந்த அந்த நபர் இவர்கள் ஒன்றாயிருந்த சில ஆதாரங்களை அந்த கணவருக்கு அனுப்பியிருக்கிறார். அப்ப சுவர்ணலதாவின் வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு நான் தான் தகப்பன் என்று சொல்லி சில ஆதாரங்களை அனுப்பியிருக்கிறார். அதனால் ஆத்திரமடைந்த கணவர் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மனைவியுடன் சண்டை பிடித்து விட்டு போலீஸ் நிலையத்துக்கு செல்வோம், அங்கே போய் பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு மோட்டார் சைக்கிளிலே சென்றிருக்கிறார். சென்ற போதுதான் அந்த நைனாமடு என்ற அந்த காட்டு பகுதியிலே வைத்து தன்னுடைய மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு உடல் பகுதியை அந்த காட்டுக்குள்ளே வைத்துவிட்டு மனைவியினுடைய தலையை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் போலீஸ் நிலையத்துக்கு. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படி நிறைய காரியங்கள், நிறைய சம்பவங்கள் நடக்குது. தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவிக்கு நீங்க உண்மையாக இருங்க. பாருங்க, இன்றைக்கு அவர்கள் செய்த தவறினால அந்த வயிற்றிலே இருந்த அந்த பிள்ளை, ஒரு பாவம் அறியாத பிள்ளை இன்றைக்கு அழிந்திருக்கிறது, இறந்திருக்கிறது. உங்களுடைய கணவனுக்கு நீங்க உண்மையா இருந்திருந்தா இன்றைக்கு இந்த கொலை, இந்த சம்பவம் நடந்திருக்காது. அப்ப கட்டின கணவனுக்கு, கட்டின புருஷனுக்கு நீங்க உண்மையா இருங்க. கட்டின மனைவிக்கு உண்மையா இருங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. 5 நிமிஷ சுகத்துக்காக இன்றைக்கு பாத்தீங்களா, வெறும் 5 நிமிஷ சுகம். இந்த 5 நிமிஷ சுகத்துக்காக தானே நீங்க விட்டுட்டு போறீங்க. உங்களோட கணவன், உங்களோட மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தோட போறீங்க. எந்த பாவமே அறியாத அந்த வயிற்றில் இருந்த கரு இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, உங்களோட 5 நிமிஷ சுகத்துக்காக நீங்க போயிருக்கிறீங்க, ஒரு நபரோட தொடர்பா இருந்திருக்கிறீங்க. ஆனா எந்த பாவமே அறியாத அந்த சிசு இன்றைக்கு அழிந்திருக்கிறது. எந்த பாவமே அதுக்கு தெரியாது. உங்களோட 5 நிமிஷ சுகத்துக்காக எல்லா காரியத்தையுமே நீங்க அழிக்கிறீங்க. பாத்தீங்களா? இந்த 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 தவறுகள் செய்யாதீங்க யாருமே. சரியா? உங்களுக்கு உங்களை கணவன் மனைவியோட வாழ பிடிக்கலையா, நீங்க சட்டப்படி டிவோர்ஸ் பண்ணுங்க, விவாகரத்து பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா உங்களுக்கு பிடித்த நபரோடையோ உங்களுக்கு பிடித்தவங்களோட நீங்க வாழலாம். சரியா? ஏன் ஒருத்தரை கொலை செய்யணும்? ஏன் ஒருத்தர் அழிக்கணும்? நீங்க உங்களோட பாட்டில் அங்க போயிருக்கலாம், நீங்க உங்களோட பாட்டில் இங்க போயிருக்கலாம். சந்தோஷமா சட்டப்படி நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க போய் வாழலாம். இதுல எந்த ஒரு இதுவுமே பிரச்சனையுமே வராது. சரியா? நீங்க கள்ள காதல் செய்யறதுனால பாத்தீங்களா, காதலி கண்ணிலே என்று சொல்லுவாங்க. பாத்தீங்களா? தெரியும் தானே? உண்மையிலேயே இந்த காதலி கண்ணில்ல தான். கண் இருந்திருந்தா இந்த சுவர்ணலதா இவங்க ஏற்கனவே ஒருத்தருக்கு மனைவி இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு மனைவி என்று தெரிஞ்சு ஒருத்தன் உங்களை லவ் பண்ணியிருக்கிறான். அதே போல இவங்களும் தான் கல்யாணம் கட்டி இருக்கிற தெரிஞ்சு கூட அந்த நபரோட இவங்க தொடர்பா இருந்திருக்கிறாங்க. இதுல யாருல குற்றம் தெரியல. ஆனாலும் இவர்கள் செய்தது பிழை. ஏன்னு சொன்னா, கல்யாணம் கட்டின ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு காட்ட வேண்டிய தன்னுடைய உடம்பை மற்றொரு ஆணை காட்டுவது தவறு. தவறா இல்லையா? தவறு. அப்ப அந்த காரியத்தை தான் இன்றைக்கு இந்த சுவர்ணலதா
செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இன்றையும் மரணமடைந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுவும் ஒரு உயிர்தான். ஆனால் அவர் என்ன தவறு செய்தார் என்று சொல்லி அது அவருக்கும் அந்த இறைவனுக்கும் தான் தெரியும். ஆனாலும் அவர் இன்றைக்கும் இறந்திருக்கிறார். நாங்கள் அவருக்காக அனுதாபப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் அது ஒரு உயிர். அப்ப இந்த தவறு நீங்க செய்யாதீங்க, யாருமே செய்யாதீங்க. உங்களோட கணவனை உங்களோட மனைவி உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீங்க சட்டப்படியாக நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா வாழலாம். ஏன் தேவையில்லாமல் உயிர் பிரிய வேண்டும்? இதே போல சம்பவம் நிறைய நடக்கிறது. எங்களுடைய இலங்கையில் மாத்திரமில்லாமல் எல்லா இடங்களிலுமே நிறைய நடக்கிறது. அதே போல் இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னு சொன்னா எங்களோட மட்டக்களப்பிலே